ஒரு மீம்ஸ் கண்டென்ட் கொடுக்குறாரு, உருட்டுக்கடை அல்வா, ஒரு ஸ்டேஜ் மேனாவே அவர் வளரலையா சார்? இல்லை, அவர் வளரவே இல்லைன்ற இப்போ ஸ்டேஜ் மேனாக வளரலையா? அவர் இன்னும் வந்து உயரத்தில் தான் 6-5 அடி இருக்கார். ஆளும் வளரணும், அறிவு வளரணும், அதுதான்டா வளர்ச்சின்னு எம்ஜிஆரே அவர் சொல்லுங்க, பாட்டிலே வருது. ஆனால் இவருக்கு எது மட்டும் வளர்ந்துருக்குன்றது உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் இவரை பற்றி பேசுகிறதே தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச கேடு தான், நம்ம நேரத்துக்கு பிடிச்ச கேடு காலம். ஆனால் எடப்பாடியாரெல்லாம் ஒரு தவளைப்பாடியாக பார்க்கலாமே தவிர ஒரு மீம் கண்டென்ட் தான் எடப்பாடி. எடப்பாடியை ஒரு தலைவனாலாம் பார்க்க முடியாது, அவர் ஒரு மீம் கண்டென்ட். அந்த பாஜக கூட இருக்கிறவங்களும் சரி, எடப்பாடி அவர்கள் கூட இருக்கிறவங்களும் சரி, ஒரு சோசியல் மீடியா கண்டென்ட் கொடுக்குற ஆட்களாக தான் இருக்கிறாங்களா? அந்த மாதிரி அவர் சோசியல் மீடியா வாழணுமா இல்லையா? எப்படி சோசியல் மீடியாவை நீங்கள் நானும் யூடியூப்பை நடத்துறது? ஏதாவது கண்டென்ட் கொடுத்தா தான் நடத்த முடியும். இப்போ கண்டென்ட் கொடுத்தவங்களுக்கு எதிராகவே நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா நான் என்ன பதில் சொல்கிறது? ஏன்னா அவர்கள்லாம் நம்மளுடைய இது மாதிரி, நமக்கு வந்து கஸ்டமர், அவங்க வாடிக்கையாளர். அவங்கெல்லாம் கண்டென்ட் கொடுத்தா தான் நம்ம கண்டென்ட்டே போட முடியும். அப்படிப்பட்டவங்களே நம்ம பகிர்ச்சிக்க முடியாது தொழிலில். அதனால் அரசியலில் வேணால் அவர்களை விமர்சனம் செய்யலாம் தவிர நம்ம கண்டென்ட் கொடுக்குறதே அண்ணாமலை, அப்புறம் இவர் நம்ம பாஜக மாநில தலைவர், அப்புறம் எடப்பாடி பழனிசாமி, இவங்க தான் நம்ம கண்டென்ட் கொடுக்குறவங்க. நீங்கள் அதுலேயும் வெடி வச்சு விட்றாங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும்.